நாகர்கோயில் சப்ஜெயில திரு சபரிவர்மன் அவர்களோட இறப்பு இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா மிகப்பெரிய பேசும் பொருளா இருக்கு. அதுவும் குறிப்பா நம்ம திமுக தற்குறி பாய்ஸ் தற்குறி கூட்டங்கள் என்னடா கிடைக்கும், ஏதாவது வாயில போடுறதுக்கு எந்த அவுள் கிடைக்கும்னு உட்காந்து சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுல இப்ப நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போற ஒருத்தர் இருக்காருல்ல, இவர் தான் தலைமை, அந்த தற்குறிகளுக்கு தலைமை தற்குறியா இவரா தான் இருப்பாரு. இவரால் மட்டும்தான் இருக்க முடியும், நான் ஆணித்தரமா நம்புறேன். யாருன்னு போய் பாருங்களேன். அஜித்குமார் அப்படின்ற அந்த ஒரு நபர் காவலாளிகளால் கொல்லப்பட்ட பொழுது அதற்கு எதிராக போராட்டம் நடத்தி பெரிய உங்ககிட்ட இருந்து வர பதில் நடக்கக்கூடாதது நடந்துருச்சுமா, சாரிமா. இப்போ சபரிவர்மன் சொல்லி ஒருத்தர் நாகர்கோயிலில் குட்கா கடத்தின வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சிறையில் இருக்கும் பொழுது அவர் இறந்து போகிறார். இப்ப புரியுதுங்களா? திரு சபரிவர்மன் அவர்களோட வழக்கையும் திரு அஜித் அவர்களோட போலீசாரால அடித்து கொல்லப்பட்ட, அதாவது எந்த குற்றமும் செய்யாத ஒரு இன்னசென்ட்டை பிடிச்சி அந்த இன்னசென்ட்டை குற்றவாளின்னு அடிச்சு கொன்ன திரு அஜித் அவர்களையும் குட்கா வித்து மாட்டி சிறைச்சாலை சென்ற ஒருத்தர் இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடி இவங்க எப்படி முடிவு பண்றாங்கன்னு தெரியல. மேபி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாலும் உயிர் தாங்க. ஆனா எந்த கேஸுக்கு எந்த நீங்க சேர்க்குறீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, தராசுல நீங்க எதை வைக்கிறீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. அடுத்து இதுல அஜித் அவர்களோட வழக்கு வேற, அவர் இன்னசென்ட்னு தெரிஞ்சும் அவர் மேல வேற ப்ரெஷர்ல அந்த கேஸே போலீஸ் ஆஃபீஸரே வேற ஒருத்தவங்க உள்ள வந்தாங்க, அந்த யாரோ பேர்லாம் உள்ள அடிபட்டுச்சு. அந்த மாதிரிலாம் இங்க இல்ல. 9ஆம் தேதி அவரை கைது பண்ணாங்க, 9ஆம் தேதி ஜுடிஷியல் கஸ்டடிக்கு எடுத்தாங்க, 9ஆம் தேதிக்கே அவர் சப்ஜெயில ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அவரு 14ஆம் தேதி இறந்திருக்காரு. பட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாதான் எது ஒண்ணுமே நம்மளால தெளிவா சொல்ல முடியும். சோ அப்படி இருக்கும்போது இந்த தலைமை தற்குறி இருக்காருல்ல, அண்ணன் தலைமை தற்குறி அண்ணன் தான் தற்குறிகளுக்கெல்லாம் தலைமை. அண்ணன் என்ன சொல்றாரு, அதையும் இதையும் ஒரே தட்டுல வச்சு பாக்குறாரு. அண்ணன் நீங்க எப்படியா சட்டம் படிச்சீங்க? இதற்கு அரசு என்ன பொறுப்பேற்க போகிறது? அஜித்குமார் அவர்களின் வழக்கும் இதுவும் ஒன்னானே. ஆனா இந்த வீடியோக்கு அப்புறம் தான் இவரோட ப்ரொஃபைல்ல போய் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல. பரந்தூர் விமான நிலைய திட்டம் தாவேக அரசால் முடக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு ஒரே காரணம் இவங்களுடைய ஈகோ தான். திரு விஜய் அவர்கள் எடுத்த முதல் போராட்டம், அரசியலில் நுழைவதற்காக அவர் எடுத்த முதல் போராட்டம் பரந்தூர் 89 நாள் 90 நாள்னு போராட்டம் பண்ணிட்டு இருந்த அந்த மக்கள்லாம் உங்க கண்ணுக்கு பைத்தியக்காரங்க மாதிரி தெரியுறாங்களா? தெரிஞ்சாங்களா? எங்க நீங்க இடம் பார்த்தாலும் ஏதாவது விளைநிலத்தை எடுத்துதான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இப்போ இங்க இருக்கிற மக்களோட குரலை நீங்க கேட்டீங்களா? அந்த ஆட்சி காலத்துல, உங்க ஆட்சி காலத்துல அந்த மக்களோட குரலை கேட்டீங்களா? பரந்தூர் உள்ள அந்த போராட்டம் நடக்கிற இடத்துக்கு யாருமே போக விடாமல தடுத்தீங்க. கொடுங்கோல் ஆட்சி தானே பண்ணீங்க நீங்க. இப்ப அதுல இதுல முதல்ல சரவண தலைமை தற்குறிகளின் தலைமை சரவண, உங்க பின்னாடி இருக்க லா புக்கெல்லாம் எடுத்துட்டு நீங்க பேசுங்கன்னு. அந்த லா புக்கு மேல ஒரு நல்ல மரியாதை இருக்கு. இப்படி ஒரு தற்குறித்தனமான எந்த கேஸ் எதோட ஒப்பிடுறது, மக்களுக்கு கெடுதல் அளிக்கிற ஒரு திட்டத்தை ஆதரிக்கிறது, இந்த மாதிரி தற்குறித்தனமா பேசுற நீங்க அந்த லா புக்கெல்லாம் தள்ளி வச்சிருங்க. அந்த லா புக் மேல நல்ல மரியாதை இருக்கு. சோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சுன்னா அடுத்து அதுக்கு என்ன நடவடிக்கையோ அது இந்த அரசாங்கம் எடுக்கும். உங்க ஆட்சி காலத்துல மாதிரி எல்லாம் இங்க பொத்தி வைக்கப்பட மாட்டாது. இங்க இம்மிடியேட்டா ஆக்ஷன் எடுக்கப்படும். அடுத்து நிறைய பேர் சொல்றாங்க, எந்த விஷயம் நடந்தாலும் தாவேக்கா, ஒரு குட்கா பொருள் கடத்தினாலும் தாவேக்கா வரா, ஒரு பொண்ணை கற்பழிச்சா என்ன கேஸ் வந்தாலும் தாவேக்கா காரனாவே இருக்கான் அப்படின்னாங்க. தாவேக்கா காரனாவே இருந்தாலும் அவன் மேல போலீஸ் ஆக்ஷன் எடுக்குதுல. இது எவ்வளவு பெரிய ஜனநாயகம். ஜனநாயகம் இங்க சூப்பரா இருக்குன்றதுக்கு அர்த்தம், தன்னோட கட்சியோட ரெப்புடேஷனே போகுதுன்னு தெரிஞ்சாலும் தாவேக்கா காரன்னு வெளியவும் சொல்றாங்க. தாவேக்கா காரனுக்கு தக்க தண்டனையும் வாங்கி தரப்படும். அவனை உடனே இமீடியட்டா அரெஸ்ட் பண்றாங்க. இங்க எங்கேயும் தாவேக்கா அப்படின்ற எந்த பார்ஷியாலிட்டியும் இல்லாம போயிட்டு இருக்கு. ஆனா இருந்துச்சு, திமுக ஆட்சி செஞ்ச காலத்துல இருந்துச்சு, அது இப்போ இல்ல. உடனே தாவேக்கா காரங்க தான் இப்படி இருக்காங்க பாத்தீங்களா. திமுக காரங்கெல்லாம் உத்தமர் வேஷம் போட்டுட்டுலாம் மாஸ்க் போட்டுட்டு உட்காராதீங்க. திமுக காரங்கள்ல என்னென்ன தொழில் எங்கெங்க பண்றாங்கன்னு எல்லாம் எங்களுக்கு தெரியும். எல்லாரையும் நாங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு நாள் நீங்களும் மாட்டதான் போறீங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையில இருந்து ஒருத்தர் தூக்கியிருக்காங்க இல்ல, இனிமே டெய்லி நடக்கும். அடுத்து கடைசியா இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஒருவேளை அந்த காவல்துறை மேல தவறே வந்தாலும் காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனா எனக்கு டவுட் என்னன்னா, 9ஆம் தேதி ஜூலை அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. 9ஆம் தேதி ஜூலையே அவர் ஜுடிஷியல் கஸ்டடிக்கு எடுத்தாச்சு.
அப்படி இருக்கும்போது எங்க இங்க இது அடுத்து அடிக்கிற அளவுக்கு ஒரு குட்கா வித்துருக்காரு, குட்கா வித்ததுக்காக அவரை தூக்கிட்டு போயிருக்காங்க. இதுக்காக அடிக்கிற அளவுக்கு போயிருப்பாங்களான்றது சந்தேகம். உங்களோட எல்லா பிளானும் ஜீரோவாகவே முடியுது தலைமை தற்கூரி சரவணன் அண்ணனே. அடுத்த வீடியோல சந்திப்போனே. நீங்க என்ன வீடியோ போட்டாலும் பதில் வீடியோ கொடுக்க நான் தயார். கமெண்ட் பாக்ஸ்ல தப்பு தப்பா தமிழ் எழுதி அசிங்கமா திட்டும் கூட்டங்களே, யூ கண்டினியூ. நன்றி.